நாங்கள் உங்களுக்கு உற்ற துணையாக இருப்போம் இந்த உலக வாழ்விலும் மறுமையிலும். துனியாவிலும் மலக்குகள் கொண்டு அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பான், மறுமையிலும் அல்லாஹ் அவங்கள நமக்கு துணையாகும். ஏன்னா மறுமையிலேயும் சாதாரண விஷயம் இல்லை. மகஷர்ல எந்திரிச்சு நின்றுட்டீங்கன்னு வைங்க, தன்னம் தெரியும் ஒன்றும் புரியாது. நீ கலெக்டர் ஆஃபீஸ் போயிட்டு பர்த் சர்டிஃபிகேட் எங்கே வாங்குறதுன்னு தெரியுமா? போய் கேட்பேன், ஏங்க எங்கே வாங்குறது? 4வது மாடி வைப்பாங்க, 5வது மாடி வைப்பாங்க. அதை இந்த டிபார்ட்மெண்ட் நீங்கள் எந்த பஞ்சாயத்துங்க? அது மாதிரி மகஷருங்கிறது மிகப்பெரிய ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் அல்லாவுது. அந்த இடத்துல எப்போ போகணும், எங்கே போகணும், கூட யார் இருக்கா, நம்ம கதி என்ன, நான் எல்லாம் மறந்து போய் கிடக்கும். அந்த டைமில் ஒரு மலக்கு நம்மளுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுத்து நம்ம கூடவே இருந்து, வாங்க நான் உங்களை கைட் பண்ணுறேன், என் கூட இருங்க, அடுத்தது அங்கே போகணும், அடுத்தது இங்கே போகணும், இது ஹவுலுல் கௌசர், இது ஃபுல்லாக அங்கே வழி நடத்தக்கூடிய அந்த வேலையை நடக்கும். அங்கு நீங்கள் விரும்புகின்றவை அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் கேட்கக்கூடிய ஒவ்வொன்றும் உங்களுடையதாக ஆகிவிடும். பெரும் மன்னிப்பாளனும் கிருபையாளனாகவும் உள்ள இறைவனிடமிருந்து கிடைக்கும் விருந்தாகும் இது. எவர் அல்லாவின் பக்கம் அழைத்தாரோ, அப்ப வேலை என்ன செய்யணும்? இப்ப இவர் யாரு அப்படின்னா அல்லாவின் பக்கம் அழைக்கிறது. இப்ப நம்ம வாழ்க்கையும் சமூக வாழ்க்கையெல்லாம் அல்லாஹ் விட்டு வேற துறைகள்ல வேறவங்க மற்ற தாகுத் கையில் நம்ம ஒப்படைச்சிருக்கோமா? அல்லாஹ் நோக்கி கூப்பிடுங்க. இது ஒர்க்கு. பக்கம் அழைத்தாரோ, நற்செயல் புரிந்தாரோ, இது அது இல்லாமல் எஃபர்ட் போட்டுட்டே இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம நம்முடைய தாவா அதிகம் ஸ்ப்ரெட் பண்ணணும். நான் முஸ்லீம், யாரு வர்றீங்களோ இல்லையோ, நான் முஸ்லீம், நான் ஃபர்ஸ்ட் முஸ்லீம், நான் முதல்ல அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுறவன் அப்படின்னு கட்டுப்படுதலை தன்னிடத்திலிருந்து துவக்குகிறாரோ அவரை விட அழகிய வார்த்தை கூறுயவர் யார்? அப்போ அந்த மாதிரி நாம இருக்கணும். நன்மையும் தீமையும் சமமாக மாட்டாது. மிகச்சிறந்த நன்மை கொண்டு நீர் தீமை தடுப்பீராக அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான்.